வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளை விடுதலை செய்யும் தமிழக அரசின் தீர்மானம் சரியானது என தெரிவித்து இந்திய உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல். யுக்ரைனில் கல்வி பயிலும் இலங்கை மாணவர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. அரிய வகை பள்ளியை விற்பதற்கு முயற்சித்த இருவர் பிபில பகுதியில் கைது. ஆயுததாரிகள் மேற்கொண்ட தாக்குதலில் நைஜீரியாவில் 31 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளான முருகன், சாந்தன் மற்றும் பேரறிவாளன் ஆகியோரை விடுதலை செய்யும் தமிழக அரசின் தீர்மானம் சரியானது என இந்திய உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முருகன், சாந்தன் மற்றும் பேரறிவாளன் ஆகிய மூவரையும் மன்னித்து விடுதலை செய்யும் முடிவை எடுக்கும் அதிகாரம் தமிழக அரசுக்கு உள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. சட்ட நடைமுறைகளை மீறி இந்திய மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள மனுவை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று தமிழக அரசு சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நேற்று நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனவே மத்திய அரசின் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் பதில் மனுவில் ஊடாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளை விடுவிப்பதாக தமிழக அரசு எடுத்த முடிவு எதிராக இந்திய மத்திய அரசு தாக்கல் செய்த மனுக்களின் விசாரணை நாளை நடைபெறவுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளிகளான முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகிய மூவரின் கருணை மனுக்களை விசாரிக்க அதிக காலம் எடுக்கப்பட்டதாக தெரிவித்து அவர்களின் மரண தண்டனையை கடந்த 18ஆம் தேதி ஆயுள் தண்டனையாக இந்திய உச்சநீதிமன்றம் குறைத்து தீர்ப்பளித்தது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 19ஆம் தேதி நளினி உட்பட இந்த வழக்கின் 7 குற்றவாளிகளையும் விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். தமிழக அரசின் இந்த முடிவை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்த 2 மனுக்களையும் ஏற்றுக்கொண்டு இந்திய உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. யுக்ரைனில் கல்வி பயிலும் இலங்கை மாணவர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவிக்கின்றது. யுக்ரைனில் உள்ள இலங்கை மாணவர்கள் தொடர்பில் மாஸ்கோவில் உள்ள இலங்கைக்கான தூதுவராலயம் தொடர்ந்தும் அவதானம் செலுத்தி வருவதாக வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் கிரைமியா அரசு மருந்து பல்கலைக்கழகத்தில் இலங்கையை சேர்ந்த 20 மாணவர்கள் கல்வி பயில்வதாகவும் அவர்கள் மாஸ்கோவில் உள்ள இலங்கைக்கான தூதுவராலயத்துடன் நேரடி தொடர்புகளை கொண்டுள்ளதாகவும் அமைச்சு குறிப்பிடுகின்றது. மாஸ்கோவில் உள்ள இலங்கைக்கான தூதுவர் உதயாங்க வீரதுங்க இலங்கை மாணவர்களின் நலன் தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகிகளுடன் தனிப்பட்ட ரீதியில் பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளதாக அமைச்சு கூறுகின்றது. அத்துடன் பல்கலைக்கழகங்களின் விடுதிகளில் உள்ள இலங்கை மாணவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் நிர்வாகிகள் உறுதியளித்துள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இலங்கை மாணவர்களை நாட்டிற்கு மீள அழைப்பது மற்றும் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கோ அவசியமில்லை என வெளிவிவகார அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டையை விநியோகிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஒருநாள் சேவையின் கீழ் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள வரும் பலர் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தும் தமக்கு தேசிய அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்படவில்லை என குறிப்பிடுகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் RMS சரத்குமாரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது கடந்த 28ஆம் தேதி முதல் 2 மொழியில் தேசிய அடையாள அட்டை விநியோகிக்கப்படுவதால் சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழ் மொழி மூல மொழிபெயர்ப்பாளர்களுக்கு பற்றாக்குறை காணப்படுகின்றமை இதற்கு காரணம் என ஆட்பதிவு திணைக்களம் குறிப்பிட்டது. 3 வாரங்களுக்குள் இந்த பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுத்து தேசிய அடையாள அட்டையை முறையாக விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக RMS சரத்குமார் மேலும் தெரிவித்தார். நேரம் வந்து நான் பஸ் காசும் சாப்பாடு காசும் ஒரு நாள் நின்றுட்டு போகிறதுக்கு, ஆனால் இங்கே நடந்த விஷயத்தை பார்க்கக்குள்ள ஒன்றுமே செய்யலை. எனக்கு சாப்பிடவும் இல்லை, சாப்பாட்டுக்கும் காசு இல்லை. நாளைக்கு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு கூட இல்லை. ஒரு நேரம் சாப்பாட்டோட இருக்கிறேன். திங்கக்கிழமையிலேருந்து நாளைக்கு நைட் தான் பஸ் ஏறுவேன். நாளைக்கு நைட் பஸ் ஏறினாலும் உங்களுக்கு அது வரைக்கும் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. அந்த மாதிரி நிலைமைக்கு இந்த ஐடென்டி ஆஃபீஸில் ஒரு பெரிய ஒரு கேவலமான இடத்த கொண்டு வந்துட்டாங்க. 4 மணிக்கு வந்து 8:30 மணிக்கு வந்து பொழுநேரத்துக்கு 623 சொன்னாங்க. இன்னும் எனக்கு ஐடிங்க தரல. 12 மணி ஆகி முடிஞ்சு இல்லாமல். யாப்புக்குவ தேர்தல் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிக்கு சுத்தமான குடிநீர் வழங்கும் பொருட்டு நீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளதாக கலை கலாச்சார அமைச்சர் TP ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். மகவ சைமன்னவ கத்தேகம பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
මේ පිළිබඳ සමීක්ෂණය කරපු විශේෂයෙන් සෞඛ්‍ය ශාස්ත්‍රයේ අය අපේ ප්‍රදේශය විශේෂයෙන් எமது பகுதியில் சுகாதாரத்துறையின் நிபுணர்களால் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது இப்பகுதி நீரில் கிருமிநாசினி துகள்கள் கலந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டது. எமது பகுதி நீரை அசுத்தமானது என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இதன் காரணமாக சிறுநீரக நோய்கள் மற்றும் சிறுநீரகத்தில் கல் உருவாதல் போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. இதனை அறிந்து இந்த செயற்திட்டத்தை உருவாக்குமாறு நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். துன்மோதர நீர்த்தேக்கத்தின் பொதுவிவ கிராமத்தில் இதனை நிர்மாணிக்க உள்ளோம். இந்த திட்டத்திற்கு கொரியா நிதியுதவியாக 756 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது. විශේෂයෙන් කොරියානු එක්සිම් බැංකුව කෝටි 756ක් මේ ව්‍යාපෘතියට අපිට මුදල් හම්බෙලා තියෙනවා. பொத்துவில் மற்றும் மாங்குளம் ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 2 உயிரிழந்துள்ளனர். பொத்துவிலில் இருந்து உள்ள பகுதிக்கு சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரமாய் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பொத்துவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இதேவேளை மாங்குளத்தில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி மதில் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. கண்டி மஹியங்கனை பிரதான வீதியில் தெல்தெனிய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து இன்று காலை 8 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. கண்டியிலிருந்து தெல்தினிய நோக்கி பயணித்த பஸ் ஒன்றும் மகியங்கனியிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் பதுளை லுணுகல பகுதியை சேர்ந்த ஒருவரை உயிரிழந்துள்ளார். விபத்துடன் தொடர்புடைய தனியார் பஸ்ஸின் சாரதி தப்பிச் சென்று பின்னர் தெல்தினிய போலீசில் சரணடைந்துள்ளார். அரிய வகை பள்ளியை விற்பதற்கு முயற்சித்த 2 பிபில பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு நேற்றிரவு கிடைத்த தகவலுக்கு அமைய பிபில இலக்காப்பநல பகுதியில் வைத்து சந்தேகத்தின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த அரிய வகை பள்ளி 12 அங்குல நீளமுடையது என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த அரிய வகை பள்ளியை 1 லட்சம் ரூபாவிற்கு விற்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. நுகர்வோர் சட்டங்களை மீறும் வர்த்தகர்கள் தொடர்பில் சரியான தகவல்களை வழங்குபவர்களுக்கு பணப்பரிசு வழங்குவதற்கு நுகர்வோர் விவகார சபை தெரிவித்துள்ளது. நுகர்வோர் சட்டங்களை மீறும் வர்த்தகர்கள் தொடர்பில் கிடைக்கப்பெறும் தகவல்களை அதிகரிப்பதனை நோக்கமாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார சபையின் பணிப்பாளர் நாயகம் JMA டக்ளஸ் தெரிவித்தார். நுகர்வோர் சட்டங்களை மீறும் வர்த்தகர்கள் தொடர்பில் வழங்கப்படும் தகவல்களின் மூலம் கைப்பற்றப்படும் பொருட்களின் பெறுமதியினை கணக்கிட்டு அதில் ஒரு தொகைக்கான பண பெறுமதியை தகவல் வழங்கியவருக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தங்கம் கடத்தல் தொடர்பில் இலங்கையர் உள்ளிட்ட 16 சந்தேக நபர்கள் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுமார் 800 கிராம் தங்கத்தை மலவாயிலில் மறைத்து வைத்து கொழும்பிலிருந்து சென்னை நோக்கி சென்ற 4 இலங்கையர்களும் இந்திய பிரஜை ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளவர்களில் அடங்குவதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து சுமார் 10 கிலோகிராம் தங்கம் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்டுள்ள தங்கத்தின் மொத்த பெறுமதி 3 கோடி இந்திய ரூபாவாகும். கைது செய்யப்பட்டவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தி ஹிந்து குறிப்பிட்டுள்ளது. இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜப்பானிய தூதுவர் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக எமது யாழ் பிராந்திய செய்தியாளர் கூறினார். வடமாகாண உள்ளூராட்சி அலுவலகத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் மாகாணத்தின் மருத்துவ தேவைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் மேலும் தெரிவித்தார். இலங்கை இந்திய மீனவர்கள் மத்தியில் சர்ச்சையை தோற்றுவித்துள்ள கச்சத்தீவு. இந்திய இலங்கை கடல் எல்லையான கச்சத்தீவு நோக்கிய நியூஸ் ஃபர்ஸ்டின் ஆபத்தான கடல் ஆய்வு பயணம் எதிர்வரும்
வெள்ளிக்கிழமை இரவு 9:30 உங்கள் சக்தி டிவியில். இது ஒரு நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாரிப்பு.